ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தெலுங்கு திரைப்படம் தன்ராஜ் இயக்கிய ராமம் ராகம் தான். இதை ரைட் பண்ணது பார்த்தீங்கன்னா தன்ராஜ், சிவபிரசாத் என்னலான்றவங்க பண்ணியிருக்காங்க. இதில் நடித்தவங்க பார்த்தீங்கன்னா சமுத்திரகனி, தன்ராஜ், ஹரிஷ் உத்தமன், மோக்ஷா, சத்யா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம் வாங்க. ஸோ இந்த சின்ன வயசில் குழந்தையாக இருக்கும்போது தன்ராஜ் குழந்தையாக பிறக்கும்போதே சமுத்திரகனியை ஃபஸ்ட்டில் இருந்து காட்டுறாங்க. அவர் வந்து பாசமாக இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா பதிவாளர் அலுவலகத்தில் நேர்மையான ஒரு அதிகாரியாக இருக்கார். நம்ம பையன் வந்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் இவர் ரொம்ப ஆசையாக இருக்கார். ஆனால் வந்து இந்த ராகம் வந்து படிக்காமல் ரொம்ப ஒரு பிரச்சனை பண்ணி சூது அது மாதிரி ரொம்ப ஒரு கெட்ட குடி அது மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கான். ஸோ அதை வந்து இவரால் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எப்படி இவர் கண்ட்ரோல் பண்ணாலும் அது வந்து அந்த ராகாவுக்கு பிடிக்கல. ராமன்ற கேரக்டரில் தசரத ராமன்ற கேரக்டர் சமுத்திரகனி சூப்பராக நடிச்சிருந்தாரு. ஸோ இப்போ இந்த ராகவன்ற கேரக்டரில் தண்டர் நடிச்சிருக்க இந்த 2 பேருக்கும் தான் டஃப்பாக இருந்தது. ஸோ இப்போ இதில் வந்து இந்த ராகவனுக்கு வந்து லாரி டிரைவர் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இந்த சத்யான்ற அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டு போவான். சத்யாவும் காமெடி நல்லா சில இடத்துல காமெடி நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ராகவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லாரி டிரைவருக்கோட பழக்கம் ஏற்படும். இப்போ வந்து அவங்க அப்பா வந்து ஆக்சிடென்ட் பண்ணி தூக்கிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ இப்போ இந்த லாரி டிரைவர் வந்து அந்த சமுத்திரகனி அப்பா வந்து தூக்குனாரா அப்படி இவங்க கொடுத்த ரியாக்ஷனுக்கு இந்த அப்பா வந்து தசரத ராமன் சமுத்திரகனி அப்பா வந்து என்ன ரியாக்ஷன் கொடுத்தாரு, ஏன் இது மாதிரி இவங்களை கொலை பண்ணுற அளவுக்கு இந்த பையன் வந்தான் அப்படின்னு அவங்க அப்பா எப்படி ஃபீல் பண்ணாரு அப்படின்ட்டு தான் படத்தோட கதை சொல்லுது. கிளைமேக்ஸு இந்த பஜலமல்லி, ஸ்ரீதேவி சோடா ஃபேக்ட்ரி, லவ் ரெட்டி போன்ற சோகமான படத்தில் இந்த வருஷத்தை இந்த படமும் சேர்ந்து மலையாளத்துலேயும் உள்ளுக்குன்ற ஒரு படத்தில் ரொம்ப சோகமான படமாக இருந்து அதே மாதிரி இந்த படம் ஃபுல்லாக ஹைலைட்டே வந்து சோகமாக தான் இருந்தது. ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டோ ஹோப்போ எதுவும் இல்லாமல் வந்து ஸோ இந்த தன்ராஜ் வந்து இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு. ஸோ அவருக்கான வெயிட் சீன்ஸும் அந்த அப்பாக்கான கேரக்டர் வெயிட் சீன்ஸும் வந்து தவிர படத்தில் வந்து பாட்டு ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. இந்த படத்தோட கதையும் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. ஸோ இது வந்து வழக்கமாக ஒரு படமாகிடுச்சு. ஏதாவது ஒரு ஹைலைட்டான ஒரு சீன் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்த பிரம்மானந்தம் கூட அப்பா பையன் கதை தான். ஆனால் அது வந்து ஃபுல் காமெடியாக இருக்குது. அதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் அந்த பாசம் அது மாதிரி சோகம் இருந்தாலும் சொல்கிற அளவுக்கு இல்லை. கிளைமேக்ஸ் என்ன தான் சீரியஸாக இருந்தாலும் அதுவும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரில. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.